ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பயவுல். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் ரிப்கேஜ் வந்து பாதி வீடியோவிலே கட் ஆகிடுச்சு. ஸோ தட் நான் அதை சரியாக கவனிக்காதனால வெர்டிபிள் காலமும் அப்படியே பாதியிலே கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். இது வரைக்கும் நான் எல்லா போன்ஸோட கவுண்ட்டையும் நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அண்ட் தென் நம்பர்ஸும் ஈஸியாகவே நாம் வச்சுக்க முடியும். ஸோ தட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட போன்ஸ் எல்லாமே முடியுது. ஸோ சாரி ஃபார் தட் வீடியோ. இந்த வீடியோவில் வெர்டிபிள் காலம் இன்க்ளூட் ஆகிருக்கு. மிட் லைன் ஆஃப் தொராக்ஸ் ரீஜனில் இருக்கும். ஓகேவா, வரைக்கும் நம்ம எவ்வளோ போன்ஸ் பார்த்தோம்? 12 பேர்ஸ் பார்த்தோம். தட் மீன்ஸ் 24 ரிப்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்டெர்னம். அப்போது 25 போன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற டயக்ராம் வந்து வெர்டிபிள் காலம். மொத்தம் 26 போன்ஸ் இருக்குது. இதில் பின்னாடி லொக்கேட் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் டார்சல் சைன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா உன்னோட ஸ்கல்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுதான் ஒரு பாடி ஃப்ரேம் ஒர்க்கே மேக் பண்ணுது. ஓகேங்களா, ஒரு வெர்டிப்ராவுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காலி ஸ்பேஸ் இருக்கும். அதுதான் சென்ட்ரல் ஹாலோ பொசிஷன் சொல்லுவோம். நீங்கள் அனிமல் கிங்டம்லேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட வெர்டிப்ரல் காலம் பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டு அதில் போகணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் வெர்டிப்ரா யாருன்னா அட்லஸ். இவங்க யார் கூட ஆர்டிகுலேட் ஆகிருப்பாங்கன்னா ஆசிபிட்டல் கார்டிலிக்ஸ். ஓகேவா, இது ஸ்கல் வரும்போது நான் அந்த ஆசிபிட்டல் கார்டிலிக்ஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வெர்டிபிள் காலம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளுக்கு சர்விக்கல் மொத்தம் பார்த்திங்கன்னா 7 போன்ஸ் இருக்குது. ஓகேவா, அடுத்தது நம்மளுக்கு தொராக்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம், இந்த தொராக்ஸ் வெர்டிப்ராவோட தான் போய் இந்த ரிப்ஸ் போய் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் லம்பார் ரீஜனில் வந்து மொத்தம் 5 போன்ஸ் இருக்குது. இங்கே உங்களுக்கு கிட்னிலாம் லொக்கேட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்ரல். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காக்சிஜல். இவங்க 2 பேருமே ஒரு ஃபியூஸ்டு போன் தான். எப்படின்னா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிக போன்ஸ் இருக்கும், ஆனால் வளர்ந்துட்டால் கம்மியாயிடும். பிகாஸ் இங்கே எல்லா போன்ஸும் குட்டியாக தனித்தனியாக இருக்கும். தட் மீன்ஸ் இதில் சாக்ரமில் 4 இருக்கும் அண்ட் காக்சிஸில் 5 இருக்கும். அதுக்கப்புறம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அது எல்லாமே ஃபியூஸ் ஆகிடும். ஸோ தட் சாக்ரம் ஒன்றாயிடும் அண்ட் தென் காக்கிஸ் ஒன்றாயிடும். ஓகேங்களா, அப்போது எவ்வளோ போன்ஸ் இருக்குது? 7 ப்ளஸ் ஒரு 12 வந்து 19 ப்ளஸ் ஒரு 5 வந்து 24 அண்ட் தென் 24 ப்ளஸ் ஒரு ஃபியூஸ்டு ஒன்று சொன்னோன்னா 25 அண்ட் தென் காக்சிஜல் 1. ஸோ 26. ஸோ தட் நம்ம வந்து ஒரு 25 ப்ளஸ் 26 போன்ஸ் ஈக்குவல் டு 51 போன்ஸ் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேலன்ஸ் இருக்க போன்ஸ்லாம் பார்த்துலாம். மொத்தம் ஆக்சியல் ஸ்கெலட்டனில் பார்த்தீங்கன்னா 80 போன்ஸ் இருக்குது. அப்போது 80 போன்ஸில் நம்ம 51 போன்ஸ் பார்த்துணும். ரெஸ்ட் ஆஃப் போன்ஸ் எவ்வளோனா 29 போன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். நம்மளோட ட்ரூ டிப்ஸில் இருக்க நம்பர் வேறு ஒரு போன்ஸ்லேயும் அதே நம்பர் இருக்கும். எந்த போன்ஸுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருது கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அண்ட் தென் நியூவாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச்.